திமுக எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சியும் ஒருங்கிணைக்க தான் சொல்லியிருந்தீங்க உங்க கூட்டணியில. இப்போ அதிமுக இருந்து இது மாதிரி முக்கியமானவங்க வெளியே போகும்போது அவங்களே ஒருங்கிணைக்கலாம்ல. அதுக்கான முயற்சி பாஜக தேசிய ஜனநாயகத்தில் இருக்காதா? இன்னும் இருக்கு, நாள் இருக்கு. ஜனவரி 15 வரை. செங்கோட்டையன் இல்லை தவிர்க்கப்பட்டாரு, அது ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி அவங்க கொஞ்சம் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அவங்களும் போயிட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ஆனால் நிச்சயமாக நாள் இருக்குது, தேர்தலுக்கு நாள் இருக்குல்ல இன்னும். அப்போ எல்லாரும் சேர்ந்துருவாங்களா? தேர்தல் களம் வந்து விஜய் சொன்ன மாதிரியே வந்து தாவேகா வெர்சஸ் டிஎம்கேன்னு மாறுதா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி 1654 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 272 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மொத்தம் 300க்கு மேலே நாடாளுமன்ற ஆதரவில் இருக்காங்க. இந்தியாவில் உலகத்தையே ஆளக்கூடிய மிகப்பெரிய கட்சி. நம்ம அன்புக்குரிய நம்ம தம்பி விஜய் வந்து இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தம்பி விஜய் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலையே. எடுத்த உடனே நான் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் உலகத்தையே தாண்டோன்னு சொன்னால் எப்படி? நாள் இருக்குல்ல அவங்களுக்கு. ஒரு தேர்தலில் நின்று தங்களுடைய செல்வாக்கையும் சக்தியும் நிரூபித்த பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் ஒத்துக்கிடுவேன்.